ஒரு வழியாக மென்ஸுக்கான சர்வைவர் சீரிஸ் வார் கேம் நடந்து முடிஞ்சிடுச்சு. உண்மையிலுமே அல்டிமேட்டான வார் கேமை வந்து நம்மளோட WWE வந்து தரமாக வந்து செஞ்சு விட்டாங்க. அது பிராக் லெஸ்னர் டீமாக இருக்கட்டும், அதேமாதிரி ரோமன் ரெயின்ஸோட டீமாக இருக்கட்டும், ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் மேட்ச் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தரமான ஒரு மேட்ச்சை வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் மேட்ச் வைஸ் பார்த்தோம்னா உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. அதுவும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஃபேஸ் ஆப்பும், அது இல்லாமல் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து திரும்பி வந்து ஸ்டேஜை விட்டு வெளியே வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸை வந்து அட்டாக் பண்ண விதமாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த கேஜுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு போகல. ஏன்னா நம்முடைய பிராக் லெஸ்னரும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து கேஜுக்கு வெளியே வந்து 2 பேரும் ஃபைட் பண்ணிக்கிட்டாங்க. நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து டாமினேட் பண்ணது யார் அப்படின்னா நம்முடைய பீஸ்ட் அண்ட் கார்னர் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் தான். அதுக்கப்புறம் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து அவர் வந்து அந்த கமெண்ட்ரி டேபிள் மேலே வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து ஒரு சூப்ளெக்ஸை வந்து அதில் வந்து போட்டார். சரி இதுக்கப்புறம் அவ்வளோதானாக்கு ரோமன் ரெயின்ஸ் அந்த கேஜுக்குள்ளே போக மாட்டாராக்கு அப்படின்னா திரும்பி அதுக்கப்புறம் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த கேஜுக்குள்ளே தள்ளிட்டார். அஃபிஷியலி வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது 5-on-5 அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னர் டீமுக்கான அந்த ஒரு வார் கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் இதில் வந்து அதிகமாக வந்து டாமினேட் பண்ணது யார் அப்படின்னா முழுக்க விசன் பேக்ஸன் தான் டாமினேட் பண்ணுறாங்க. ஆனாலும் அதில் வந்து நம்முடைய விசன் பேக்ஸன் தான் வின் பண்ணிடுவாங்களோ அப்படி மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த டீம் வந்து அவங்க வந்து கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க. ஆனாலும் சரிப்பா மேட்ச் வைஸாக அவ்வளோதானாக்கு முடிஞ்சிருச்சாக்கு, இதுக்கப்புறம் தரமான சம்பவங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப அங்கே வந்து ஒரு மிஸ்ட்ரியான ஒரு பர்சன் வராரு. அதாவது மிஸ்ட்ரியான ஒரு பர்சன் வராரு. ஆனாலும் முழுக்க அது யார் அப்படின்னு யாராலுமே கணிக்கவே முடியல. ஆனாலும் இதில் வந்து ஏகப்பட்ட ரூமர்ஸ் இருந்துச்சு. ஆனாலும் இதில் வந்து யார் அப்படின்னு யாராலுமே கணிக்கவே முடியாது. முழுக்க வந்து பிளாக் ட்ரெஸ்ஸில் வந்து வந்தார். அது இல்லாமல் மாஸ்க் போட்டிருந்தனால யாருக்குமே வந்து நம்மளுடைய அந்த மிஸ்ட்ரியான ஒரு பர்சன் வந்து யார் அப்படின்னு எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. ஆனாலும் அந்த இடத்துல அந்த மிஸ்ட்ரியான பர்சன் என்ன பண்ணார் அப்படின்னா வந்து கேஜுக்குள்ளே வந்து உள்ளே வந்து என்ட்ராகி நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு அதாவது நம்முடைய சிஎம் பங்க் வந்து ஒரு ஸ்டன்னர் வந்து போட்டார். ஸ்டன்னர் வந்து போட்டுட்டு நம்மளுடைய அந்த மிஸ்ட்ரியான ஒரு பர்சன் என்ன பண்ணால் டக்குன்னு வந்து அந்த கேஜை விட்டு வெளியே போயிட்டார். ஆனாலும் இப்போ மிஸ்ட்ரியான ஒரு பர்சன் வந்து வந்தார். அவர் யார் அப்படிங்கிறதா இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஏகப்பட்ட பேர் வந்து சொல்கிறாங்க, அதாவது இது வந்து ஆஸ்டின் தியரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் செத்ரோன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சில பேர் வந்து நம்மளுடைய டீன் ஆம்பர்ஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சில பேர் வந்து ஆல்பர்ட் டெல் ரியோவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ரூமர் இருக்குது. அது இல்லாமல் நம்மளுடைய ரைபேக்கா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட அலிகேஷன் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அது இல்லாமல் வந்து இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா அதாவது இதில் வந்து நம்மளுடைய பிரான் பேக்கருக்கு வந்து இன்ஜுரி ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா நம்மளுடைய அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட தலை வந்து அப்படியே டைரெக்டாக வந்து கீழே வந்து அந்த ரிங்கில் வந்து மோதி இருக்கனால நம்முடைய பிரான் பேக்கருக்கு வந்து இன்ஜுரி கூட ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ வந்து அந்த ஒரு வார் கேம் நடந்துச்சு அப்படிங்கிறத விட இதில் வந்து எந்த டீம் வந்து வின் பண்ணிச்சு அப்படிங்கிறத விட இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த மிஸ்ட்ரியான ஆப்பனண்ட் யார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. அந்த மிஸ்ட்ரியான ஆப்பனண்ட் வந்தார். ஆனால் யாரையுமே வந்து அட்டாக் பண்ணல. அதாவது நம்மளுடைய சிஎம் பங்கை மட்டும் அட்டாக் பண்ணார். அதை நம்மளுடைய பிரான் பேக்கர் வந்து பயன்படுத்திட்டு ஸ்பியர் போட்டு அந்த இடத்துல வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து க்ளீனாக வந்து அந்த இடத்துலேருந்து பீட் பண்ணிட்டாரு. அஃபிஷியலி வந்து அந்த மென்ஸுக்கான வார் கேம் வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னரோட அந்த டீம் தான் வின் பண்ணிருச்சு. ஆனால் இந்த மிஸ்ட்ரியான ஆப்பனண்ட் வந்து யாராக இருக்கும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து இப்போ போயிருக்கானாலும் இதில் மிஸ்ட்ரியான ஒரு ஆப்பனண்ட் யாராக இருக்கும் அப்படின்னு என்னோட ஒரு அப்டேட் படி என்ன பார்த்தா இது வந்து அதிகமாக வந்து நம்மளுடைய ஆஸ்டின் தியரி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அது ஓஜி பிளான் அப்படி என்ன அப்படின்னா அதாவது அந்த வார் கேமோட ஒரு பழைய பிளான் என்ன அப்படின்னா இதில் வந்து நம்முடைய ஆஸ்டின் தியரி தான் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நம்முடைய செத்ரோன்ஸ்க்கு வந்து இன்ஜுரி ஆனதால அந்த பிளான் எல்லாமே அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. அதனால் அதிகமாக வந்து நம்முடைய ஆஸ்டின் தியரி தான் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அந்த மிஸ்ட்ரியான ஆப்பனண்ட் வந்து யாராக இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க.